பட் ட்ரெயிலர் வந்து பாக்குறப்ப ஏறக்குறைய அதான் அப்படின்னு நமக்கே அது ஊர்ஜிதமா தெரியுது. பிரேக் டவுன் படம் தான். ஒரு கார்ல போவாங்க, பிரேக் டவுன் ஆயிரும், ஒய்ஃபை கடத்திட்டு போயிருவாங்க, எப்படி சேஸ் பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான். இதை வந்து எப்படி மேக் பண்ணிருக்காங்க, அந்த தீம் மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க வேற ஒரு இதுல பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. சேம் அதே லொகேஷன், தயாரிப்பு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கே தெரிஞ்சதுனால அவங்க ஒரு கேஸை போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. நெட்ஃபிளிக்ஸ் அந்த பக்கம் ஒரு பக்கம் நெருக்கடி. டேட் அனௌன்ஸ் பண்ண அஜித் படங்கள்ல இது வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான குழப்பமான படமே கிடையாது. அப்படிங்கும் போது இந்த படம் ஆரம்பித்ததுல இருந்து ஒரே குழப்பம். விக்னேஷ் சிவனுடைய சாபமா என்னன்னு தெரியல. முன்னாடி கொடுத்த கங்குவானுடைய மிகப்பெரிய தோல்விக்கு டிஎஸ்பி ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாம் தெலுங்குலையும் தெரியும் இல்லையா. அப்படிங்கும் போது தமிழ்ல வச்சு பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு பிசினஸும் இருக்குல்ல. பழக்க வழக்கம் வேற, வியாபாரம் வேற. அப்படிங்கும் போது மார்க்கெட் யாருக்கு இருக்கோ அந்த பக்கம் தான் போவாங்க. அதுங்கிறது சினிமாவில் ஒரு எழுதப்படாத ஒரு விதி. அமரன் படம் வந்து மிகப்பெரிய ஒரு கிட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு சம்பளத்தை வந்து ஒரே படத்துல எங்க போய் நிப்பாட்டாரு. சிவகார்த்திகனுடைய சம்பளம் இன்னைக்கு வந்து 50 கோடி அப்படிங்கிறாங்க. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம்னா விடாமுயற்சி, கடந்த ஒரு வாரமா விடாமுயற்சி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி குட் பேக் இருந்து லீக்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்ப அஜித் படங்கள் மட்டும்தான் இங்க தமிழ் சினிமாவை ரூல் பண்ண போகுதுன்ற அளவுக்கு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்ல எல்லாம் வேற டீசர் விட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து இது இன்னும் பேன் இந்தியா அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் பேன் இன்டர்நேஷனல், அதாவது ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான ஹாலிவுட் படமே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்ப அதுல என்ன பஞ்சாயத்தா வருதுன்னா, கதை திருட்டு, இது கதை வந்து வேற ஒருத்தரோடது அப்படின்ற மாதிரி கேஸ் அவர்களுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா அது என்ன மேட்டர்? 1997 வந்த படம் பிரேக் டவுன் அப்படின்னு சென்னையில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பாரமண்ட் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண படம். அந்த படத்தினுடைய தழுவல் அப்படிங்கிறது ஒரு செய்தி பரவலா அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த படம் ஓகே, பிரேக் டவுன் பார்த்துருக்கேன். பட் ட்ரெயிலர் வந்து பாக்குறப்ப ஏறக்குறைய அதான் அப்படின்னு நமக்கே அது ஊர்ஜிதமா தெரியுது. பிரேக் டவுன் படம் தான். ஒரு கார்ல போவாங்க, பிரேக் டவுன் ஆயிரும், ஒய்ஃபை கடத்திட்டு போயிருவாங்க, எப்படி சேஸ் பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான். இதை வந்து எப்படி மேக் பண்ணிருக்காங்க, அந்த தீம் மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க வேற ஒரு இதுல பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. சேம் அதே லொகேஷன். அதுல ஒரு பெரிய ட்ரக் வரும், அதே மாதிரி இதுலயும் ஒரு ட்ரக் வருது, அது மாதிரி ஒரு கார், இதே மாதிரி ஒரு கார், அந்த பேப்பர் கட்டிங்ல இருந்து எல்லாமே சேம் அப்படியே பண்ணிருக்காங்க. இப்ப என்ன ஒரு தகவல் வருதுன்னா, இந்த செய்தி வந்து நேர தயாரிப்பு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கே தெரிஞ்சதுனால அவங்க ஒரு கேஸை போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அடி பட்டக்காலே படம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது மாதிரி இலைக்காவுக்கு அடி மேல் அடி விழுந்துட்டே இருக்கு போல. சார் ஆனா அஜித் சார் ரசிகரோட மனநிலை யோசிச்சு பாருங்க சார். அவங்களுக்கு படம் வருமா வராதா, அப்டேட் ஏதாவது வருமானு சொல்லி ட்ரெய்லர் வரையும் வந்ததுக்கு அப்புறம் இது கதை திருட்டு பொங்கலுக்கு வராது அப்படின்றது இல்ல. அவங்களுக்கு வராதுன்ற ஒரு சிக்கல் கிடையாது. பொங்கலுக்கு எப்படி வந்துடும். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் அந்த பக்கம் ஒரு பக்கம் நெருக்கடி. டேட் அனௌன்ஸ் பண்ண அஜித் படங்கள்ல இது வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான குழப்பமான படமே கிடையாது. அப்படிங்கும் போது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டுக்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து லீகலா நோட்டீஸ் அனுப்பிச்சு உங்க கதை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண போறாங்களா, இல்ல அவங்களுக்கு காம்பன்சேட் கொடுத்து எதுவும் செட்டில்மெண்ட் பண்றாங்களோ, இல்ல படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிடுவாங்க. லைக்கா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக்கா தான் சொன்னதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ ஒண்ணு அமௌண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையை முடிப்பாங்களா, இல்ல கேஸ் போய் பாத்துக்கலாம். கேஸ் நம்ம ஊர் மாதிரி கேஸ் போட்டா வந்து அமெரிக்காவில் கேஸ் போட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள தீர்ப்பு வந்துடும். அமெரிக்காவிலையும் இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைக்கா. அப்படிங்கும்போது சிக்கல் பெருசாயிரும். நம்ம ஊர் ப்ரொடியூசரா மட்டும் இருந்தானா கேஸை போட்டு அமெரிக்கா கேரியா போறான்னு போறானுங்க. அவனுங்களும் பெருசா இங்க வரமாட்டானுங்க. ஆனா இங்க இவர் வந்து லைக்கா மொபைல்ஸ் அமெரிக்காவிலையும் இருக்கு, லண்டன்லயும் இருக்கு. மற்ற பிசினஸும் பாதிக்கும். அப்படிங்கும் போது இதை வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணி முடிக்கிறது தான் பார்ப்பாங்க. அவங்க அந்த நிறுவனத்துல பேசி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ் பிசினஸ் அது என்ன சார், ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வி. ஆமா, 2023 போட்ட அக்ரிமெண்ட் படம் நீங்க முடிச்சு கொடுக்காம போச்சுன்னா எவ்வளவு நாள் தான் அவங்க இது காத்துட்டு இருப்பாங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்கு போய் நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1.5 வருஷம். போன வருஷம் பிப்ரவரியோட அவருடைய டேட் முடிஞ்சு. அஜித்தோட டேட் வந்து போன வருஷம் பிப்ரவரியில கொடுத்திருந்தாரு. அதோட படத்தை முடிச்சுட்டு வெளியில வர அடுத்த பிப்ரவரி ஒன்றும் படம் ரிலீஸ் ஆகல. வருமா என்னங்கிறது இப்போ சந்தேகமா வருது. அப்படின்னா போன பிப்ரவரியோட படத்தோட முடிச்சுட்டு வெளியில வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் குட் பை டாக்லி ஸ்டார்ட் பண்ற மாதிரி அவருடைய ஷெட்யூல். எப்பயுமே அஜித் ஒரு படம் ஆரம்பிச்சு அந்த படத்தை முடிச்சு எடுத்து இன்னொரு படத்துக்கு போவார். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் அது. பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஷூட்டிங். அப்படிங்கும் போது இந்த படம் ஆரம்பித்ததுல இருந்து ஒரே குழப்பம். விக்னேஷ் சிவனுடைய சாபமா என்னன்னு தெரியல. ஓகே சார், இப்போ குட் பை டாக்லி ஷூட் முடிஞ்சிருச்சா இல்லை? ஏன்னா இப்போ கார் ரேசிங்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அஜித் சார். அதுல இன்னும் ஷூட் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சு? அதுல இன்னும் ஒரு 30% இருக்கு. 40% இருக்கு. இப்பதான் வந்து ஜிவியே உள்ள வந்திருக்காரு. இன்னும் ஜிவி கம்போஸ் பண்ணி சாங் எடுத்துட்டு போய் சாங் ஷூட் பண்ணணும்.
டாக்கி போர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இது சாங் இருக்கு, இன்னொரு சில சின்ன போர்ஷன் இருக்கு. ஓகே சார். இப்போ மியூசிக் டைரக்டர் அப்படி வரும்போது அதில் பல பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா புஷ்பாலே நம்ம சொல்லியிருப்போம், இந்த மாதிரி டிஎஸ்பி விலகிறாரு, சாம்சிஎஸ் வராரு, இங்கே டிஎஸ்பி விலகிறாரு, ஜிவி வராரு. இந்த பெரிய படங்கள் வரும்போது மியூசிக் டைரக்டருக்கு தான் நெருக்கடிகள் ஏற்படுதா? நெருக்கடினா வெற்றி தான். முன்னாடி கொடுத்த கங்குவாருடைய மிகப்பெரிய தோல்விக்கு டிஎஸ்பியும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எல்லாம் தெலுங்குலையும் தெரியும் இல்லையா? அப்படிங்கும்போது தமிழ்ல வச்சு பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு பிசினஸும் இருக்குல்ல. இந்த மியூசிக் டைரக்டரை வச்சு படம் பண்றீங்க அப்படின்னா ஓடிடி தளங்கள்ல இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், அவங்களும் நெருக்கடி கொடுப்பாங்கல்ல. எங்க சாங்கனாத தாங்க படம் பெருசா போகும் அப்படின்னு அந்த நெருக்கடி வேற பிசினஸ் காரணங்களால பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு இளையராஜாவும் ரஜினிகாந்த் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ரஜினிகாந்தோடைய ஆரம்ப வளர்ச்சி இளையராஜாவுடைய பாட்டு மிகப்பெரிய அளவு வந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அவர் தேவாட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுல. அண்ணாமலைக்கு தேவாட்ட போறாரு, பாட்ஷா தேவாட்ட போறாரு, ரகுமான்ட்ட போறாரு, டக்குன்னு மாறிதார்ல. அப்போ அது வியாபாரம், பழக்க வழக்கம் வேற, வியாபாரம் வேற. அப்படிங்கும்போது மார்க்கெட் யாருக்கு இருக்கோ அந்த பக்கம் தான் போவாங்க. அதுங்கிறது சினிமாவில் ஒரு எழுதப்படாத ஒரு விதி. அப்படிங்கும்போது தொடர்ந்து தோல்வி படங்கள், அது இவருடைய பங்கு சரியா இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜிவி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதிக்குடைய சாய்ஸே ஃபர்ஸ்ட் ஜிவியா தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கும் ஜிவியும் நம்ம ஃப்ரெண்ட் ஏற்கனவே 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் தரப்புல சொல்லப்பட்ட ஆள் தான் டிஎஸ்பி. ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் டிஎஸ்பிக்குமான ஒரு நெருங்க பந்தம் இருந்துச்சு. ஆமா, அது புஷ்பால உடஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி. புஷ்பாலையும் உடஞ்சிருச்சு, குட் பேக்லையும் உடஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துல ஜிபி உள்ள வந்துட்டாரு. ஜிபியுடைய கம்போஸ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப பிசினஸ் வைஸா அஜித் சாருக்கு எது மேல் கொண்டு போகுது? ஏன்னா இங்க அடுத்து போட்டி இல்ல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அடுத்த நடிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விடாமுயற்சியும் குட் பேக்லையும் பிசினஸ் அஜித் சார் எங்க கொண்டு வந்து வைக்க போகுது? படம் ஓடுறத வச்சு தான் அடுத்த பிசினஸ். இப்ப அமரன் படம் மிகப்பெரிய ஒரு கிட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு சம்பளத்தை ஒரே படத்துல எங்க போய் நிப்பாட்டாரு. சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் இன்னைக்கு 50 கோடி அப்படிங்கிறாங்க. ஓகே, 25-30 வாங்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் இன்னைக்கு இங்க போய் நிக்குது. கிட்டத்தட்ட 25 படங்கள் கூட இன்னும் பண்ண போறாரு. ஆனா 50 கோடின்றது அதிகம் இல்லையா? ஆமா, வெற்றி தான். அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களா தயாரிப்பாளர். அப்போ ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்லும் அப்படிங்கிறது. அது எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி. ஆனா அஜித்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிசினஸ் இருக்கு, ஒரு ஓப்பனிங் இருக்கு. அஜித் விஜய்க்குலாம் ஒரு பிசினஸ் ஓப்பனிங் இருக்கு. அப்படிங்கும்போது படம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை ஏற்ற போறாரு. பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு, ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் வசூலை கொடுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏற்ற போறாரு. ஏன்னா குட் பேட் அக்லி தான் அவரை கொண்டு போகுது. விடாமுயற்சி பல நாள் இருக்கிறதுனால இது எப்படி தோல்வி படம் தான்ற அளவுக்கு எல்லாருமே நிர்ணயிச்சுட்டாங்க. ஆனா இப்ப விடாமுயற்சியோட ட்ரைலர் எல்லாம் பார்க்கும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் அடிக்க போகுது, இது கிட்டத்தட்ட ஒரு 300 கோடியை தாண்டும் அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுது. இல்ல, விடாமுயற்சி ஒரு புது அட்டம்ப்ட். படம் ஓடிச்சுன்னா பெரிய லெவல்ல ஹிட்டு, 2வது பெரிய ஒரு நேம் கிடைக்கும். பட் விழுந்துச்சுன்னா மொத்தமா போயிடும். ஏன்னா இது வரைக்கும் அந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப அவர் ஒரு அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான எந்த இதுவுமே இருக்காது படத்துல. அந்த டீச்சர்ல வசனங்களே வசனம் கிடையாது, ஒரு ஓப்பனிங் சீன் கிடையாது, பில்டப் சீன் கிடையாது, ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் கிடையாது, ஒரு மாஸ் என்ட்ரி கிடையாது, எதுவுமே இருக்காது. ஒரு நார்மலான ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியான இயல்பான படமா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ஒரு யதார்த்த சினிமாவைக்கு இன்னைக்கு படம் வந்துட்டாங்க ஆடியன்ஸ். அப்ப அந்த யதார்த்த சினிமாவை நோக்கி விஜயும் அஜித்தும் வந்துட்டாரோங்கிறதான் பார்க்க வேண்டியது. அப்ப அந்த பல்சை பிடிச்சி பண்றாரான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்டுக்கு இது ஒரு புது அட்டம்ப்ட். அது எப்படி கை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய படங்கள் வருது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.